ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது எல்லாருமே பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அதாவது கோயிலுக்கு போகணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை பார்த்து என்ன பண்ணணும் ஏது என்னன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா விஜயாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ஆட வச்சிட்ருக்காங்க பாட்டியை வந்துட்டு. ஸோ வந்துட்டு போதும் இதோட, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. அதுக்கப்புறம் எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே சரி கோயிலுக்கு போகலாமா எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கோயிலுக்கு வராங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக வராங்க. ஸோ இப்போ இங்கே கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்திருக்கிற இதே கோயிலில் தான், அதாவது கிருஷ்ணோடைய தாத்தாவுக்கு திதி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து கிருஷோடைய பாட்டி மகேஸ்வரி கிருஷ் எல்லாரும் வந்திருக்காங்க. அதாவது கோயில் பின்னாடி வந்து குலதெய்வக்கரையில் வந்துட்டு திதி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இவங்க எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஸோ பாம்பு வீட்டுக்குள்ளே வந்ததுக்காக ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு வீட்டு மருமகள்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது யாருமே வந்துட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது ரோகிணியும் என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு ஸ்ருதியும் என்னால் முடியாது, இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்துட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு தான் காலில் அடிபட்டிருக்குல்ல, எப்படி நீ செய்வேன் மீனா, வேண்டாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைங்க, யாருமே செய்யலை அப்படின்னா யாரை தான் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லைங்க, நானே பண்ணுறேன், பரவாயில்லைங்க, இதெல்லாம் சின்ன அடி தானே அப்படின்னு. அப்போ பாட்டியை சொல்கிறாங்க, என்னம்மா மீனா உனக்கு தான் காலில் அடிபட்டிருக்குல்ல, நீ எப்படி செய்வா அப்படின்னு. அதாவது முத்தோடைய அப்பாவும் சொல்கிறாரு. இல்லைம்மாம்மா பாட்டி பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னு மீனா வேண்டுதலை செய்கிறாங்க. அப்போது பின்னாடி இருக்கிற கொளுத்தங்கரையில் போய் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக மீனா வந்து தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதை கூட வந்துட்டு மீனா தான் செய்யணுமா, நான் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை அவங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க பூசாரி சொல்லிடுறாங்க. அவங்க செஞ்சால் தான் இந்த பூஜை நிறைவேறும், அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பூசாரி சொல்கிறாங்கல்ல, போய் அவளே எடுத்துகிட்டு வரட்டும், காலையிட ரெண்டாவை உடஞ்சிட்ருக்கு, சும்மா லேசாக தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இதை கேட்டு இங்கே வந்து கூட நீ அடங்க மாட்டியா விஜயா, அமைதியாயிரு அப்படின்னு முத்துவோடைய அப்பா சொல்கிறாரு. பாட்டியுமே இருந்துக்கிட்டு ஏன் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மீனா நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு தண்ணி கொண்டு வரதுக்காக போயிடுறாங்க. இங்கே வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. சுதி வந்து அப்போ பயங்கரமாக வந்து செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க நம்ம ரவியோட சேர்ந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாவியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்துமே வந்துட்டு ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே மற்றவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயிலில் உட்காந்து. ஸோ அந்த சமயத்தில் தான் ரோகிணிக்கு வந்துட்டு மகேஸ்வரி வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி சொல்லு மகேஸ்வரி, கோயிலுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு. நாங்கள் வந்துட்டோம், பின்னாடி வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூசாட்டியோட ரெடியாக உட்காந்துட்ருக்கோம், நீ வந்தீங்கன்னா திதி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிடி ஃபேமிலியோடு நான் இங்கே வந்திருக்கிறப்போ அங்கே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நீ வருவான்ற நம்பிக்கையில் தானே அவ்வளோ தூரத்துலேருந்து எல்லாரும் இங்கே வந்திருக்கோம், நீ இப்போ வரமாட்டேன்னு பிடிவாதமான தான் என்ன அர்த்தம், வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஏதாச்சும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி ஒரு ஃபோன் இம்பார்ட்டண்டான கால், ஷோரூமை பற்றி நான் வந்து ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ன உடனே சரிம்மா சரி போயிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியுமே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதாவது மீனா இந்த சைடு வராங்க, ரோகிணி கோயிலை சுற்றிக்கிட்டு அந்த சைடு வராங்க திதி கொடுக்கறதுக்காக. அப்போது ரோகிணி வந்த உடனே எப்போதோ வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க பூசாரிக்கிட்ட. வாமா உட்காருங்க, நேரம் ஆகிடுதில்ல, சீக்கிரமாக திதி கொடுக்க வேண்டாமா ராவு காலத்துலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவ தான் என் பொண்ணு பேர் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ஒரே பையன் கிருஷிவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவருடைய அப்பா இல்லைங்களா அப்படின்னப்போ அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரோகிணிக்கு அப்பா இல்லை, அவருடைய ஹஸ்பண்டும் இல்லை, அதாவது ரோகிணியோட அப்பா ஸ்தானத்துலேருந்து ரோகிணி தான் வந்து இதை கொடுக்கணும், ஏன்னா அவங்க ஒரே பொண்ணு, அதனால் பிள்ளைங்க மட்டும்தான் திதி கொடுக்கணும், அதுக்காக தான் ரோகிணி வந்திருக்காங்க. ஸோ அப்படி உட்காந்து திதி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் எப்படி சமாளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு ரோகிணிக்கிட்ட மகேஸ்வரி கேட்டுட்ருக்காங்க. அதை விட்டுட்டு அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல திதியை முடிச்சுட்டு சீக்கிரம் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ரோகிணியை உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு மீனா அந்த பக்கமாக தண்ணி கொண்டு வர்றவங்க ரோகிணியை பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. இவங்க என்ன இங்கே உட்காந்துட்ருக்காங்க, அதுவும் கிருஷ் கூட, அதுவும் மகேஸ்வரி இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணோட பாட்டியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு மீனா திகச்சு போயிருக்காங்க. அப்போ தான் திதி கொடுக்குறதுக்காக அவங்க பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க.
அதை பார்த்த உடனே வீடா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகி கையில் இருக்கிற குடத்தை கீழே போட்டுடுறாங்க. இதை பார்த்த ரோகிணி மகேஸ்வரி எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வீணா அது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அவர் உங்களுடைய அப்பாவா, கிருஷி உங்களோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீணா அது அப்படின்னு கேட்ட உடனே அது அப்படி சொன்ன உடனே பயங்கரமாக பலார்னு ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீணா அது அப்படின்னு போதும் நிறுத்துங்க, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், இப்போ எனக்கு எல்லாமே புரியுது. கிருஷோட அம்மா நீங்கள் தான் துபாயில் இருக்கிறதா போய் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு, அதாவது கிருஷோட அம்மாவை நாங்கள் ஒவ்வொரு தடவையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் போடுற பிளான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்து நீங்கள் தான் இதெல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்க. அப்போவே எங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு, உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குது, கிருஷிக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் 2 பேருக்கும் பின்னாடியும் ஒரே கதை தான் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதை நாங்கள் யோசிக்காத விட்டுட்டோம். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த மருமக மேலே எப்படி சந்தேகம் வரும், உங்களை அவ்வளோ நம்பினங்க இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே கிருஷோடைய பாட்டி இருந்துக்கிட்டு, இங்கே பாருமா வீணா, கோவப்படாத, கல்யாணி என் பொண்ணு தான், கிருஷி அவளோட பையன் தான். இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லணும்னு முயற்சி பண்ணேன், ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலை அமையல. அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கிட்டே எத்தனையோ தடவை சொல்லி சொன்னோம். அப்படி சொன்னால் இவளுடைய மாமியார், உன்னுடைய மாமியார் எப்படி இவங்களை ஏற்றுப்பான்ற ஒரு பயந்தாம்மா, அதனால தான் சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு. அதுக்குன்னு இவ்வளோ பெரிய விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிருப்பீங்களா, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நான் இந்த விஷயத்த பற்றி வீட்டில் இப்போ சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்லிட்டு இருக்காங்க. வேணாம் வீணா சொல்லாத வீணா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவருடைய அம்மா எல்லாருமே தடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருமா கல்யாணி, வீணா கிட்டே எல்லாம் உண்மையும் தெரிஞ்சாச்சு, வீணா வச்சு வீட்டில் சொல்லி அப்புறம் எல்லாமே சரியாகட்டும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷோடைய பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி எடுத்துக்கிட்டு, அவள் கொஞ்சம் அமைதியாரம்மா, இப்போ போய் வீணா விஷயத்த சொன்னால் அப்புறம் ஆன்ட்டி என்னை அப்படியே அவ்வளோதான் இப்படியே என்னை துரத்தி அனுப்பிடுவாங்க, மனோஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான். வீணா ப்ளீஸ் வீணா, இப்போ தான் நாங்கள் வாழ்க்கையில் 2 பேரும் ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்கிறோம், ஆன்ட்டியும் என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். நான் இதை பொய் சொல்லி ஏமாற்றி இவங்களை அதாவது உங்களை எல்லாரையும் ஏமாற்றணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது. உங்கள் எல்லாரும் கூடயும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றது தான் என்னோட நோக்கம். அதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி நான் மறைச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். நான் யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்கல மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, உங்களை மாதிரியெல்லாம் என்னால் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதுவும் சின்ன விஷயம்னா கூட ஓடு சொல்லலாம், இவ்வளோ பெரிய விஷயத்த நான் மறைக்க முடியாது. கண்டிப்பாக பின்னாடி விஷயம் தெரிஞ்சா அப்புறம் நீ கூட சொல்லலையேன்னு என்ன தான் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக நான் சொல்லியே தருவேன் அப்படின்னு. இங்கே பாருங்க மீனா, அப்படி யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை மீனா. நீங்களும் புத்துவம் மட்டும்தான் இந்த விஷயத்துல குறியாக இருக்கீங்க. கிருஷோடைய அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும், என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் மட்டும் தான் ஆர்வமாக இருக்கிறீங்க. உங்களை தவிர வீட்டில் யாருமே அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறதில்ல. நீங்கள் இப்போ இந்த உண்மையை மறைச்சிட்டா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இவ்வளோ நாள் எப்படி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தனோ அதே மாதிரி நான் அமைதியாக இருந்துருவேன். ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் ஓங்கி என்னோட விட்டுட்டு போகிறேன். ஏற்கனவே செஞ்சு தப்ப திரும்பவும் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை வேணாம் வேணாம், என்னோட வாழ்க்கையை பிச்சையாக கேட்குறேன், ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு காலில் விழுந்து ரோகிணி பண்ணிப்பு கேட்குறாங்க. ஸோ வீணாவுக்கு மனசு இப்போ கஷ்டமாக இருக்குது, ஒரு பொண்ணோடைய வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பண்ணது என்னதான் தப்பாக இருந்தாலும் அதே சமயத்தில் கண்டிப்பாக வீட்டில் விஷயம் தெரிஞ்சா இவளை துரத்தி விட்டுருவாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு வீணாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் யோசிக்கிறாங்க. அப்போ தான் ரோகிணிமே அதாவது மகேஸ்வரிமே இருந்துக்கிட்டு, ப்ளீஸுங்க நீங்கள் தான் எப்படியாச்சும் ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணணும், அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக அவள் நிறைய பொய்களை சொல்லி அடுத்தடுத்து போக்கிட்டே இருக்கா, இப்போ உங்களுக்கு விஷயம் தெரியும், நீங்கள் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க பண்ணுறது ஃப்ராடத்தோட இதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் வேற பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பீடா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ளீஸுங்க ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறம் மீனாவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் மீனா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போனா இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன சொன்னாலும் செய்கிறேன், ஆனால் இந்த விஷயத்த வீட்டில் மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா கிருஷ்ணனுடைய நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறீங்க, கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க
அது நீங்களோ நானோ சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம 2 பேருமே சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்காக போனா போகட்டும்னு நான் நினச்சி விடுறேன். ஆனால் இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரம் நீங்களே டைம் வர்றப்போ இந்த விஷயத்த பற்றி வீட்டில் சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அது எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இப்படி எத்தனை நாளைக்கு நாடகம் ஆடிட்டு இருக்க போகிறீங்க? கிருஷியோ அவங்க பாட்டி கூட அனாதையாக விட்டுட்டு அம்மா பாசத்துக்காக அவன் எவ்வளோ ஏங்குறான். பாவம் சின்ன குழந்தை அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறான், என்னெல்லாம் அவனோட வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கூட இருந்து நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நானும் அவரும் இதை வந்து பார்த்துக்கிட்டு கண்ணால் பார்த்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கிருஷோட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும்னு நானும் அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுமா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. மீனா அதுக்காக அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கிறிஷை ஆல்ரெடி நாங்களே தத்தெடுத்துக்கிறதா முடிவு பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பேசாமல் நானே கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ அத்தை இதுக்கு திட்டுவாங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ உங்ககிட்ட தான் அத்தை நல்லா பேசுகிறாங்கல்ல, நீங்கள் எதை சொன்னாலும் கேட்பாங்க. இப்போது நீங்களும் சரின்னு சொல்லணும். அதாவது கிறிஷுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி நீங்களும் பேசணும், எனக்கு சாதகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி ஆடி போய் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க விடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கிருஷை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், நீங்கள் வந்துட்டு கிருஷை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசணும். கிருஷ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா உங்களுடைய பாசத்துலேயும் கண்டிப்பாக கிருஷ் வளருவான். உங்களை விட்டு இருக்கிற கவலை அவனுக்கு போகும். நம்ம கூடவே கிருஷும் இருப்பான், அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம வீட்டிலேருந்தே கிருஷ் படிக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க வீணா, இது சரி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இல்லைனா கிருஷ்ண நீங்கள் தத்துறதுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அவங்க ஒத்துக்கினா என்ன ஒத்துக்கலாம் என்ன, கிருஷ் உங்களோட பையங்க, உங்களோட பையனை நீங்களே இப்படி தத்தெடுக்கிறதுக்கு தயங்கினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ரோகிணி யோசிக்கிறாங்க. அப்போ தான் கிருஷ்ணோடைய பாட்டி இருந்துக்கிட்டு, வீணா சொல்கிறதெல்லாம் கரெக்டான ரோகிணி, எதுக்கு வந்துட்டு இவ்வளோ வந்து யோசிக்கிறேன், வீணா சொல்கிறத செய்ய, வீணாவே உனது பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ணனிங்க நம்ம வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் நம்மளோட அரவணைப்பில் வச்சிங்கன்னா போக போக சரியான நேரம் வரும்போது இல்லை நீங்களோ நானோ விஷயத்த வீட்டில் சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னு ரோகிணி பயப்படுறாங்க. ஆனால் இங்கே நான் சொன்ன மாதிரி இப்போ செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீட்டில் விஷயத்த சொல்லிவிடுவேன் அப்படின்னு வீணா சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி கிட்ட. ரோகிணி இருந்துக்கிட்டு இதுக்கு பயந்துக்கிட்டு எங்கன்னா நம்மளை வீட்டை விட்டு துரத்துருவாங்களோ, இப்போ தான் நம்ம ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி சரி ஓகே மீனா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொன்னதுக்கு அப்புறமா மீனா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்கிட்ட வந்துட்டு, கிருஷ்ணயோ நீ இனிமேல் கவலைப்பட வேண்டாம் அவசியம் இல்லை, நீ வந்துட்டு இனிமேல் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நான் என் அம்மா கூடவே இருக்க போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அப்படி சொல்லிட்டு மீனா ஆக்குறது கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி ரொம்ப பயந்து போயிருக்காங்க. யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு இருந்தனோ அவங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா வீட்டில் நான் எத்தனை நாள் சமாளிச்சுட்டு இருப்பேன்னு தெரியல. இப்போது இதுக்கு தகுந்த மாதிரி மீனா வேற கிருஷி வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு மீனா சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க ரோகிணி. இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ரோகிணி, நீ மாட்டிக்கிட்ட. இதுக்கு மேலேயும் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னா அது மீனாவால் மட்டும்தான். நீ கிருஷை கூடவே கூட்டிகிட்டு போனாதான் இது முடியும் அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சரி ஓகே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சமாளிக்கிறாங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு இதை மறைச்சிக்கிட்டு நான் அந்த வீட்டில் இருப்பட தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே ரோகிணி வந்து போய்கிட்டு இருக்காங்க. நேரம் வரப்போ நானே கிருஷை கூட்டிகிட்டு போகிறேன், நீ இப்போ கிருஷை கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணியுமே இருந்துக்கிட்டு பயந்துட்டு வந்து அங்கே நிற்கிறாங்க. வீணாவே குழந்தைக்காரங்களே தண்ணி எடுத்துகிட்டு போய் நிற்கிறாங்க. வீணா ஒரு மாதிரியாக இருக்காங்க. என்னாச்சு ஏதுன்னு மொத்தம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணியும் வீணாவும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னைக்கு தான் வந்து மீனா விஷயத்த சொல்லிடுவாளோ அப்படின்னு ரோகிணியுமே பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த பெரிய ஆர்டர் விஷயத்தில் நம்ம போய் சொல்லியிருக்கோம். அதுவும் மீனா கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சோம். இதனாலேயே நம்ம மேலே கோவத்தில் இருப்பா. அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இப்போ மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நம்மளை கூட சீக்கிரத்தில் மீனா மாட்டி விட்டுடுவா. அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி நாமளே பிரச்சனை இல்லாத அளவுக்கு வீட்டில் விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீணா அந்த விஷயத்த நினச்சி முத்து கிட்ட கூட மறைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர்கிட்டயாச்சும் விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, அப்படி முத்து கிட்ட வந்து மனசு கேட்காம மீனா வந்து விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா முத்துவோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது? மீனா வீட்டில் சொல்லாமல் இருக்கிற மாதிரி முத்துவும் யோசிப்பாரா, இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியே பட்டுன்னு போட்டு முத்து உடைச்சிட போகிறாரா? ஸோ என்னதான் நடக்க போகுது ரோகிணியோட வாழ்க்கையில், ஸோ அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட்டோட பார்க்க வரஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.